Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நவராத்திரியின் முதல் நாளில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலானதால் சென்னையில் ஆட்டோமொபைல் துறையின் கார்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகராஜன். இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தினால் ஆட்டோமொபைல் துறையிலோட கார்களோட விலையும் குறைந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள்? நிறைய கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க நாகராஜன். நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆட்டோமொபைல் துறையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இவி வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், அதை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஹைட்ரஜன் மூலியமாக இயங்கக்கூடிய கார்களும் சரி, பெட்ரோல் டீசல் மூலியமாக இயங்கக்கூடிய கார்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் டெப்ளாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. வருஷம் ஒரு புது கார் வாங்கணுன்ற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வந்துருச்சு. அப்படி பார்க்குறப்ப ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டதுக்கப்புறமா அதனுடைய குறைப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது முதல் முறையாக இப்போ நவராத்திரிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது 28%, அதே போல் செஸ் வரியோடு சேர்ந்து 45% அப்படின்னு சொகுசு கார்கள், அதே போல் நார்மல் கார்கள் ரெண்டுக்கும் இருந்த அந்த வரி விகிதம் அப்படிங்கிறது முதல் முறையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது 1200 சிசியில் இருந்த பெட்ரோல் டீசல் வாகனங்கள்லாம் இப்போது 28% ஜிஎஸ்டியிலிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பெரிய சேஞ்சாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 35,000 குறைஞ்சபட்சம் 35,000 அதிகபட்சம் 90,000 வரைக்குமே விலை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதே சமயம் பார்க்குறப்ப இன்னொன்று என்ன அப்படின்னா, 1500 சிசி இருக்கக்கூடிய எஸ்சியூவி அதுக்குள்ளே வரக்கூடிய ரக கார்கள், சொகுசு ரக கார்கள்லாம் 28% ஜிஎஸ்டியும் 17% செஸ் வரியும் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கும். செஸ் வரி, காம்போசிட் டேக்ஸ் அப்படின்றது நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதிலிருந்து முற்றிலுமாக குறைக்கப்பட்டு இப்போது 45%, ரெண்டும் சேர்த்து ஓல்டு டேக்ஸ் 45% இருந்தது. ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரப்பட்டு 40% கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நம்ம இப்போது அதை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிராண்டுக்கு வந்திருக்கோம். குறிப்பாக மாருதி சுசுக்கியில் நிற்கிறேன். ஏன் மாருதி சுசுக்கி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நடுத்தர மக்களுமே அதிகமாக வாங்கக்கூடிய கார்கள், புழக்கப்படக்கூடிய கார்கள், ஷிஃப்ட் ஆகட்டும், டிசைர் ஆகட்டும், நிறைய மாடல் நடுத்தர மக்களுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு காராக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மாருதி சுசுக்கி ஷோரூமில் எந்த மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நிறைய சலுகைகளும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு பேசிக் பிளானை வச்சு உங்களுக்கு விருப்பமான பிராண்டில் ஒரு லோ லெவல் கார்ஸ் ஆகட்டும், ஹை லெவல் கார்ஸ் ஆகட்டும், எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர முடியும், அதில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது ப்ரைஸில் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஷோரூமில் இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சனோட நம்ம பேசலாம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, அண்ட் குறிப்பாக எந்த மாதிரியான மாற்றங்கள் ஆயிருக்குன்றது தான் பேச போகிறோம். உங்களுடைய பேர் என்ன, இந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்களை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க, அங்கே பார்த்து பேசுங்க. ஹாய் சார், என் நேம் சிவராஜ். நான் இங்கே சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கேன். ஸோ இந்த ஜிஎஸ்டி இம்பேக்ட் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் என்னென்னா, எல்லாருமே இப்போ கார் வாங்கலாம்னு சுச்சுவேஷன் நம்ம வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வண்டி வாங்கினா அந்த வண்டியோட காஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு 4.5 lakhs இந்த ஷோரூம் காஸ்ட். நோ இட் வில் பி ரெடியூஸ் டு 3.49 lakhs வந்துடுச்சு. ஸோ என்னென்ன மாரி செக்மெண்ட்டில் எதுவுமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 28% இந்த ஜிஎஸ்டி இப்போ வெறும் 18% ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் ஜிஎஸ்டி அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இம்பேக்ட் நிறைய கஸ்டமருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வெறும் ஜிஎஸ்டி அமௌண்ட் 10% இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் ஷோரூமில் ஃப்ரம் பிராண்ட் மாருதி சுசுகி ஒன் ஆஃப் தி லீடிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் எடுத்திங்கன்னா இதான் டாப் செல்லிங் காசு எடுத்துக்கலாம். ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் தீபாவளி தமாக்கா, விஜயதசமி ஆஃபர், இயர் ஆஃபர், எல்லா ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க. ஜிஎஸ்டியில் ஒரு அமௌண்ட் அதுவும் இல்லாமல் அடிஷ்னல் சப்போர்ட்டும் ஃப்ரம் மாருதி சுசுகி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு கார் மினிமம் ஒரு 4 lakh rupees பட்ஜெட்டு தான் நம்ம இப்போ ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ரோட்டில். ஸோ இது எல்லாருமே இப்போ கார் வாங்கலாம், எல்லாருமே வீட்டுக்கு ஒரு கார் வச்சுக்கலாம். அந்த சுச்சுவேஷன் இப்போ எல்லாமே வந்துடுச்சு ஆஃப்டர் ஜிஎஸ்டி ரேட் கட்டும். இப்போது எனக்கு ஒரு குட்டி கம்பேரிசன் சொல்ல முடியுமா? எப்படின்னா, இப்போ ஒரு ஷிஃப்ட் கார் இருக்குது, ஒரு பலீனோ இருக்குது, ஒரு டிசைர் இருக்குது, இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குல்ல. இப்போது 1200 சிசியில் இருக்கக்கூடிய அந்த 28% வரி விதிப்பில் வந்த கார்கள் 18 குறைஞ்சிருக்குல்ல. அது எவ்வளோ, எந்த மாதிரியான கார்கள் குறைஞ்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அப்புறம் 1200 சிசி பேசலாம் சார். இப்போ நீங்கள் 1200 சிசி இதெல்லாம் எடுத்துக்கும் போது 28%, இப்போ 18% வந்துடுச்சு.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பலூனோ எடுத்தீங்கன்னா பலூனோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பிஃபோர் ஜிஎஸ்டி 6,70,000 rupees. இப்போது இது வந்து 5,98,000 rupees எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்துடுச்சு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த 5,88,000 rupees இல்லாமல் வி ஹேவ் எ யூஸ் இந்த மந்தோட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் இதுவே நம்மகிட்ட வந்து ஒரு 75,000 கிட்ட நியூ காஸ்ட் ஸ்கீம் இருக்குது டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ இதோட ரெடியூஸ் பண்ணும்போது எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வில் கம்ஸ் அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 5 lakh இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு உங்களுக்கு. ஸோ ஈஸியாக ஒரு 1200cc கார் வாங்கினா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து 5,12,000 கிட்ட வந்துச்சு. இதோட நீங்கள் 1000cc 800cc போனீங்கன்னா 3,49,000 rupees எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டோட வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஈஸியாக எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வீலரோட காஸ்ட் 2 lakhs rupees இருக்கும். நம்ம மினிமம் ஒரு 2 வீலர் காஸ்ட் இருக்கும் ஒரு 2 lakhs 1.5 lakhs 2 lakhs rupees. இன்னொரு 2 lakhs rupees போட்டால் we can buy a car. ஒரு கார் நம்ம வீட்டில் நிப்பாட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். இப்போது 1500cc எப்படி மாற்றம் வந்திருக்கு? இப்போது எஸ்சிவி ரக கார்களுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய அந்த என்ட்ரி லெவல் கார்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து சொகுசு கார்கள் வரைக்குமே நிறைய மாற்றங்கள் இருக்கிறத பார்க்குறோம். முதல்ல 28% இருந்துச்சு, அப்புறம் அதில் வந்து 17% செஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க, மொத்தமாக 45% இருந்துச்சு. இப்போ ஒட்டு மொத்தமாக சுருக்கி ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரப்பட்டு 40% குறைஞ்சிருக்கு. மக்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா 40% அப்படி இருக்கு, 45லேருந்து 40 குறைக்கப்பட்டிருக்கிறதா தான் பார்க்கப்படணும். ஸோ அதில் எப்படி மாற்றம் இருக்குது? 1500cc எவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது? 1500cc போகும்போது எல்லாமே வந்து ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ஸில் தான் வரும். ஸோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் போகும்போது 45% இந்த டேக்ஸ் வந்து இப்போ வந்து 40% தான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த 40% போகும்போது எஸ்யூவி செக்மெண்ட்டுக்கு, ஏன்னா இப்போ எஸ்யூவி மார்க்கெட்ஸ் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே பெரிய பெரிய வண்டியில் நல்லா சோல்ட் அவுட்டாக இருக்குது எல்லா ஷோரூம்லையும். ஸோ இதில் 5% இருந்தது பெரிய இம்பேக்ட் தான். ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஒரு 60,000 to 70,000 ஹஸ் பின் ரெடியூஸ்ட் உங்களுக்கு இதில் வந்துடுவாங்க. ஸோ எஸ்யூவிஸ் லவர்ஸ் இருப்பாங்க, எஸ்யூவிஸ் லவர்ஸ் இருக்கும்போது ஸோ இந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்டாக வந்து இப்போ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார். இப்போ ஒரு சேல்ஸ் பர்சன் சொல்லியிருந்ததை கேட்டிருந்தோம், எவ்வளோ சேஞ்சஸ் எப்படிலாம் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார். இப்போது நான் சொகுசு காரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, 1500cc அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய சிசி கணக்கில் பார்க்குறப்ப இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோன்னா ஒரு BMW இருக்குது, ஒரு Audi கார் இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த விலையிலேருந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 4 லட்சத்துலேருந்து, அதாவது நான் சொல்கிறது சொகுசு காரில் குறைஞ்சபட்சம் 4 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 9 லட்சம் வரைக்குமே சில கார்களுடைய ப்ரைஸஸும் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் இந்த ஜிஎஸ்டி வந்து 1500cc மேலே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து அதிகப்படுத்திட்டாங்கன்ற அந்த கண்ணோட்டம் வந்து மாறணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லட்சத்துலேருந்து 9 லட்சம் வந்து கம்மியாக இருக்குது. செஸ் வரி விதிச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள் 17%, அது வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அது வந்து சுருக்கி ஜிஎஸ்டியாக மாற்றிட்டாங்க. அப்போ 45 ஓல்டு டேக்ஸ் வந்து 28 + 17 அப்படின்னு இருக்கிறப்ப இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து அது 40% மாற்றப்பட்டிருக்கிறனால, 45லேருந்து 40 மாற்றப்பட்டிருக்கனால 5% வரி குறைப்பு தான் அங்கே நிகழ்ந்திருக்கே தவிர அதிகமாகலை அப்படின்றது தான் பார்க்கப்படுது. அதனால் இப்போ நான் சொல்ல கம்பேரிசன்ஸை வச்சு இப்போ மாருதிக்கு நான் வந்திருக்கேன்னா ஒரு மிடில் கிளாஸ் வாங்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான பிராண்டில் குறைந்த விலையில் கார்கள் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பை வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. குறிப்பாக நவராத்திரி டைமில் இந்த சேஞ்சஸ் அப்படின்றது வரக்கூடிய தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆகட்டும், அடுத்தது நியூ இயர் வரப்போது, பொங்கல் வரப்போது, நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் அவர் சொன்ன மாதிரி பைக் வாங்குகிற காசுக்கு இப்போ கார் வாங்கிக்கலாம், காரை ஓட்டிகிட்டு போகலான்ற மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் குறிப்பாக சென்னையில் கார்களுடைய வருகை, டிப்ளாய்மெண்ட், நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது அதிகமாக உயர்ந்திருக்கிறது. அப்போ இன்னும் வந்து கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. விற்பனையுடைய விகிதமும் வந்து அதிகரிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜிஎஸ்டி மாற்றம் மூலிமா வந்து நிகழ்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் பொதுமக்களின் கனவு நனவாகும் காலமாக இந்த நவராத்திரி காலம் அமைந்திருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி நாகராஜன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.